செய்தியை பார்த்து வருகிறோம். கனமழையால் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கனமழையால் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மேகமலை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து கரை புரண்டு ஓடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மேகமலை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திகுமரன். சக்திகுமரன், வணக்கம். தற்போது கனமழையால் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அங்கே நிலவரம் என்ன, விரிவாக சொல்லுங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கோம்பத்தூளு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது மேகமலை அருவி. இந்த அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து நேற்று மாலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வந்த நிலையில் தற்போது மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியின் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்று காலை வனத்துறை அதிகாரிகள் மேகமலை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்துள்ளனர். மேலும் தொடர்ந்து மேகமலை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதாலும் அருவிக்கு செல்லும் படிக்கட்டு வழியாகவும் நீர் அதிக அளவில் செல்வதாலும் மேகமலை அருவியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே வனத்துறை அதிகாரிகள் சோதனை சாவடிகள் அமைத்து அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதை தடுத்து நிறுத்தி வருகின்றனர். மேலும் நீர்வரத்து சீராகும் வரை மேகமலை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் நீர்வரத்து சீரான பிறகு சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க அனுமதி என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சக்திகுமரன்.